இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கூடைக்கான மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஷன் நாட் யூஸ் பண்ணி நம்ம வந்து கிராஸ்கட் கூட போட்டிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கலர் எடுத்திருக்கேன், பிங்க் ஒன்று அப்புறம் க்ரீன் ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாட்ஸ் கைப்பிடி போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கூடை வந்து 2 ரோல் கூட, அப்புறம் இது வந்து கிராஸ்கட் கூட, அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டைவர்ஷன் நாட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா ஸ்பைக் பாக்ஸ் நாட்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 கலர் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க்கு, அப்புறம் இன்னொன்று வந்து க்ரீன் எடுத்திருக்கேன். ஸோ ஒன்றுலேயும் ஒரு கட் எடுத்துக்கணும். இது கிராஸ் கட் கூடங்கனால முதலே நம்ம வந்து ஒயர் வெட்டிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா பிங்க்ல 24 ஒயர், க்ரீனில் 24 ஒயர் வெட்டிக்கணும். ஒவ்வொரு ஒயரோட மெஷர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 8.5 அடி மெஷர்மெண்ட் நீங்கள் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் உங்களுக்கு ஒயரோட மெஷர்மெண்ட்ஸு. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எப்பவும் கிராஸ்கட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒயர்ஸ் கட் பண்ணதுக்கப்புறம் 2 கலரை சேர்த்து நீங்கள் வந்து நாட்ஸ் போட்டு வச்சுருவீங்க. ஸோ ஒன்றுலேயும் பார்த்தீங்கன்னா 12 நாட்ஸ் கிடைக்கணும். அதை தான் நம்ம பேஸில் வந்து அரேஞ்ச் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேஸில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம சென்டர்லேருந்து தான் ஆரம்பிப்போம். ஸோ பேஸில் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2, அதுக்கப்புறம் 4ன்னு வைக்கணும் நம்ம. அப்புறம் 4 வச்சுட்டு வரணும். ஸோ 4, 8, 12, 16, 20, 24. கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டும் கடைசியும் நீங்கள் 2 வைக்கணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து க்ரீன் ஆரம்பிச்சதுன்னா மாற்றி வச்சுட்டு வரணும். பிங்க் க்ரீன், பிங்க் க்ரீன், பிங்க். கடைசியில் முடியும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீனில் வரும். ஸோ இது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாட்ஸோட கவுண்ட் சொல்கிறேன் நான். இங்கே 2 நாட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் நான். நீங்கள் இந்த மாதிரி தான் இந்த கூடைக்கு அரேஞ்ச் பண்ணும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து எங்கே டேர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சென்டரோட சேர்த்தி உங்களுக்கு வந்து மொத்தமாக 9 நாட்ஸ் வரணும். ஸோ இது ஸ்லாண்டிங்காக நீங்கள் இதில் வந்து மெஷர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 நாட்ஸ் வரணும்னு வச்சுக்கலேன். அப்போ அந்த இடத்துல தான் நம்ம வந்து 9 நாட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கார்னர் டேர்ன் பண்ணுவீங்க. இந்த கூடையில் ஒன்றே என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே போட நீங்கள் வந்து டைவர்ஷன் நாட்னு யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கூடை எப்படி போடுறதுங்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் பேக் சைஸ் வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா கைப்பிடி எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 ஒயர் கைப்பிடி போட்டிருக்கேன். ஸோ 2 கலர் இருக்கனால ஒவ்வொரு கலர்லேருந்து நான் ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6.5 அடி ஒயர் எடுத்துக்கிறேன் நான். உள் ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 இல்லை 15 வைக்கலாம். நான் வந்து 12 ஒயர்ஸ் வச்சுருக்கேன் உள் ஒயர். நீங்கள் வந்து ஒரே நீளமாக எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 6 ஒயர் எடுக்கணும். அந்த 6 ஒயரும் பார்த்தீங்கன்னா 3 அடி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இந்த கூடைக்கான மெஷர்மெண்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.